Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி MLA TM தமிழ்ச்செல்வத்துடன் நேரில் சென்று பார்வையிட்டார். ஊத்தங்கரையில் இரவு நேரத்தில் 505 மில்லிமீட்டர் மழை பதிவானதில் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதில் அண்ணா நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனை நேரில் பார்வையிட்ட அதிமுக கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி ஊத்தங்கரை MLAவும் தானும் இணைந்த மழையால் பாதித்தவர்களுக்கு நிச்சயம் மாற்று இடம் வழங்க ஏற்பாடு செய்வோம் என்று உறுதியளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி நேரில் சென்று பார்வையிட்டார். அம்பேத்கர் நகர், மரகதம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் புயல் மழையால் தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்பதை எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி நேரில் சென்று பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் துரிதமாக நடவடிக்கை எடுக்க கோரியும் நகராட்சி ஆணையாளரிடம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு சித்தூர் கிராம முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள 9 குடும்பத்தைச் சேர்ந்த இருளர் காலனி மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கூரை இடிந்து விழுந்ததில் காலில் முறிவு ஏற்பட்ட பெண்மணிக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். பூதாம்பூர் பகுதியைச் சேர்ந்த 55 வயது பெண் கொளஞ்சி கூரை வீட்டில் இருந்தபோது மழை காரணமாக வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்தது. இதில் சுவரின் அடியில் கால் சிக்கி எலும்பு முறிவு ஏற்பட்ட கொளஞ்சி விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்த அதிமுக MLA அருண்மொழி தேவன் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கியதோடு கொளஞ்சி கூரை வீட்டை புதிதாக கட்டுவதற்கு வழிவகை செய்யப்படும் எனவும் உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வீடு சேதமான குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ஆறுதல் கூறினார். வீரசோழன் கிராமத்தில் பழமையான வீட்டின் மேற்கூரை மற்றும் சுவர்கள் இடிந்து கடுமையான சேதம் அடைந்தன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் ஆறுதல் கோரி நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.